இல்லாம இஸ்லாத்தில் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இஸ்லாத்துக்கு ஒரு மாற்று மத சகோதரர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் என்னவா சொல்லி கொடுக்கலாம்? ஷஹாதா சொல்லலாம். ஷஹாதா சொல்லலைன்னா இஸ்லாத்துக்கு இல்லைங்க நான் ஷஹாதா சொல்ல மாட்டேங்க, ஆனா நான் வந்து அலிம் சுன்னா படிப்பேங்க, இஸ்லாத்துக்கு வந்திருப்பா ஜீரோ. ஏன்னா இஸ்லாமுடைய பண்ண பேசிக்கா இருந்தா இஸ்லாத்துடைய பேசி ஷஹாதா சொன்னதான் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி அர்த்தம். இல்லைன்னா இஸ்லாத்துக்கு வந்ததை கருத முடியாது. ஏன்னா ஷஹாதாவுடைய முக்கியத்துவம் அப்படி, அதனுடைய எஃபெக்ட் அப்படி. அதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யமன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில தாவாவுடைய களத்தை வந்து மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதற்காக சில நபித்தோடு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. நீங்க இந்த நாட்டுக்கு போங்க, நீங்க இப்பெல்லாம் வந்து பலஸ்தீன் பார்க்குற மக்கள் பலஸ்தீன் என்ன அடிக்கிற பலஸ்தீன் சும்மாவே இருக்கணும் நடக்காங்க. நம்ம மக்கள் பார்த்தா கண்ணு கலங்கிருக்கும். பலஸ்தீன் மக்களை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மாஷா அல்லாஹ் எப்படி வீட்டுக்கு வீடு மாசப்படியும் அந்த வீட்டுக்கு வீடு மொபைல் போன்கள் இருக்கிறது. எல்லா வீடுகளும் மொபைல் போன் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு மாசப்படியும் மொபைல் போன் வந்தாச்சு. இந்த மொபைல் போன்ல பலஸ்தீன் மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனசு அப்படி ஒழுங்கி இருக்குமா, என்னடா நம்ம ஷஹாதா சொன்னவங்க அதே ஷஹாதா அவங்க புதுசாட்டு அதை மாத்தின அவங்க சொல்லல, நம்ம சொன்ன அதே மாடல்ல தான் அவங்க சொல்ல. ஆனா அவங்களுக்கு அல்ல எவ்வளவு சோதனை போது பாருங்க, எவ்வளவு சோதனை பாருங்க. மருத்துவமனையில் எல்லோ குழந்தைகள் எல்லாம் தஞ்சை பூது இருக்காலும் அந்த குழந்தைக்கு போடலாம். பின்னாடி யாரா இருக்கா இல்ல அல்லாஹ் கூட அவங்களை அரிசி போட மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு கண்காணித்து கொண்டு இருக்கான், அவங்களை பார்த்து கொண்டு இருக்கான். சின்ன சின்ன பச்சை குழந்தைகள் அப்படியே கொண்டு குஞ்சு என்னமோ ஒரு பெட்டிகளை மிட்டாய் வந்த மாதிரி போட்டு போறான். நம்மளாம் அப்படியே அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி நமக்கு மனசுலாம் 5 வேளை தொழுகையில அவங்களுக்காக வேண்டி சரியாவில் இருந்து அப்படி நம்ம அழுது துவா கேட்கணும். துவா கேளுங்க. ஏன்னா இதை சொல்றேன்னா அந்த நாடுல அந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடம் இன்னும் பறக்கத்து போறது இடங்க. அதனால தான் அடிக்கிறான். அந்த ஏன் அந்த இடத்தை ஏன் சுட்டி வளைச்சு தூக்குறான் தெரியுமா? ஏன் பலஸ்தீன் அடிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி பாரு. பாரக்னா நாம் அங்கே பாரக்னா அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஹவுலஹு எப்படிப்பட்ட பகுதின்னு சொன்னா பரக்கத்து பொறுமைய பகுதிக்கிறாங்க. பறக்கத்தோடு உள்ள பகுதி அது. ஆனா அந்த பகுதிக்கான சோதனையை கொடுத்து மக்கள் அப்படி ஒரு நாட்டு அந்த அந்த இடத்துக்கெல்லாம் யாரும் அனுப்பிட்டு நபிமார்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க. நபிமார்கள் எல்லாம் அந்த இடம் அந்த சைடு கூட லெபனான் ஜோர்டான் இருக்கு அந்த ஏரியா ஃபுல்லாமே நபிமார்கள் அனுப்பப்பட்ட இடம். எந்த இடத்துல எல்லாம் நபிமார்கள் காலடி வைக்கப்பட்டார்களோ அந்த அனைத்து இடமும் புனிதமாக்கப்பட்ட இடங்கள். அனைத்து இடம் புனிதமாக்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் எல்லா நபிமார்களும் அங்க சொன்ன ஒலிச்ச ஒரே சொல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அல்லாஹ் பிலால் அப்படி பாலைவன மணல அப்படி படுக்க போட்டு பாறாங்களுக்கு நெஞ்சில அமுக்குறாங்கன்னா இவ்வளவு தியாகம். அதெல்லாம் பாலைவனம் நம்மளால செருப்பு போனா வெயில் அடிச்சா வெளியே போக முடியாது, கஷ்டப்படுவோம். செப்பல் வேணும் சொல்லி அடைப்பிடிச்சு வாங்குறோம். ஆனா பிலால் பாலைவன மணல காலை வைக்க முடியாது, அவ்வளவு சுடும். ஆனா பிலால் கருப்பினத்தின் அடிமை. அந்த பிலால் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி கைது செய்யப்பட்டு அவங்க அப்படி தடுக்கப்பட்டு நெஞ்சுக்கு மேல பாறாங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இந்த வேதனைகளும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அஷ்ஹது அஹத்